ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ வெற்றி விநாயகர் இரும்புலியூர் மேற்கு தாம்பரம் சென்னை 6,45,000 இந்த கோயில நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய அன்பு உறவுகள் நமக்கு சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாம் இருக்கும்போது எந்த விதமான ஒரு கவலை 21,000 பேர் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி எழுதி பண்ணீங்க. நிறைய பேரால கோயிலுக்கு போக முடியல, லதாமா மூலமா நாங்க இந்த வீடியோஸ்லவே பாக்குறோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறீங்க. எல்லாருக்காகவும் நான் முதல்ல கோயிலுக்கு வந்த உடனே வணக்கம் பேர் சொல்லுமா? பபுலா. பபுலாப்பா, சூப்பர்ப்பா. தம்பி பேர் வந்து பபுல். இவங்க வந்து எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்கப்பா? தம்பி வந்து இங்கதான் இருக்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு இங்க வரும்போது நம்ம யூடியூப் எடுக்கும் போது நிறைய சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சார் வணக்கம். முரளி சார் நல்லா தெரியும் உங்களுக்கு. முரளி சார் வந்து வேம்புலியம்மன் கோயில்ல வந்து இவங்க தான் எல்லாமே ஆல் இன் ஆல் பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்ம கோயில்ல இருந்து கணேசன் வாங்க, கோயில்ல இருந்து நம்ம ஏற்கனவே நம்ம இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் வெற்றி விநாயகரா. உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா இருக்கணும் நம்ம வேண்டிக்கும். நம்ம முரளி சார் மாதிரி ஒரு சொற்பொழிவு வந்து யாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியாது. வணக்கம் சார். இப்பதான் சார் அந்த கோயில்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் இங்க இருக்கீங்க, அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கீங்க. ஊதுவத்தி எப்படி சார், எப்படி உங்களால முடியுது? இப்பதான் அந்த கோயில்ல இருக்கீங்க. என்னடா பக்தர்களோட ஆசீர்வாதம் வந்து சார் வந்திருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இரும்புலியூர்ல தான் சார் நீங்க மெயின்ல பிரசாதம் கொடுத்துட்டு ஆர்த்தி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வேம்புலியம்மன் கோயில், அடுத்து வந்து வெற்றி விநாயகர் கோயில், தொடர்ந்து அவங்க சேவைகளை பல கோயில்களை செய்துட்டு வராங்க. இது மட்டும் இல்ல, வேம்புலியம்மன் கோயில்ல பல விதமான ஒரு நிகழ்ச்சிகள் சொல்லுங்க. கிட்ட வந்துருப்பா கொஞ்சம். அதாவது கோவிலை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் தான் பிரதானம். பக்தர்கள் தான் சேர்ந்து பக்தியாக இருக்கும்போது எல்லா விஷயமுமே நல்லபடியாக தானாக கைப்படும். நம்ம இரும்புலியூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்ல பக்தி செய்யணுன்ற ஆசை. நீங்கள் ஒன்று 50 கோயில் கட்டினா கூட எல்லா கோயிலுக்குமே ஜனங்க போவாங்க. அந்த மாதிரியான பக்தி பாரம்பரியத்தில் உள்ளவங்க தான் இந்த ஊரில் இருக்காங்க. இந்த விநாயகர்லாம் இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த விநாயகர் விக்கிரகம் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஒரு சுரூபமாக இங்கே விநாயகர் இருக்கார். ஸோ நிறைய பேர்னால முன் வந்து நேரம் ஒதுக்கிறது பண்றது கஷ்டம். ஆனா நிறைய பேர் பொருளுதவி பண்ணியிருப்பாங்க. அதாவது இவர் பக்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி வீதி ஊர்வலம் போது இவங்கள மாதிரி ஆட்களுடைய கைங்கரியெல்லாம் ரொம்ப பெருசு. நம்ம இரும்புலியூரில் காக்காளி அம்மன் கோயிலாகட்டும், வேம்புலி அம்மன் கோயிலாகட்டும், இந்த ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சில கோயிலாகட்டும், அந்த சுவாமி வீதி ஊர்வலம் வரும்பொழுது அது உபகாரமாக இருக்கிறது மிகப்பெரிய தொண்டு. நைட்டெல்லாம் வந்து சுவாமி வீதி ஊர்வலம் வரும்போது அந்த மேலே ஒயர்லாம் எடுத்து வைக்கிறது, முன்னாடி போய் மக்கள்கிட்ட சொல்கிறது, கூடையே சேர்ந்து வர்றது. அடுத்த நாள் அவங்களாம் வேலைக்கு போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த வருமானத்தெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் அன்றைக்கி இரவு ஃபுல்லாக இது மாதிரி 2-3 கோயில்களில் சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பொருள் நிலையில் அதனால் ஒன்றும் பெரிய பலம் கிடையாது. நம்ம ஊர் கோவில் நம்ம அம்மனுக்கு செய்யணுன்ற அந்த அபிப்பிராயம் அதுதான் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அம்மனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம வீட்டு சார்பாக எப்படி வந்து நம்ம தேசத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு இராணுவ வீரர் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கோவிலை பாதுகாக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த பக்தர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம இரும்புலியூரில் இந்த ஆன்மீக பணிகள்லாம் நல்லா சிறப்பாக நடக்கும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஆடி மாதம் விசேஷம் வரும்போது அவங்களுடைய பணிகள் தான் ரொம்ப பெருசு. ஒவ்வொரு வாட்டியும் வீதி ஊர்வலம் வரும்போதும் சரி, நீச்சல் எடுத்துகிட்டு வரும்போதும் சரி, பால் குடம் வரும்போதும் சரி, அந்த மாதிரி நேரங்களில் மனித வளம் பெரிய அளவுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் லீவு போட்டு நம்ம அம்மன் கோயிலுக்காக லீவு போட்டு 4 நாள் வேலை செய்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய தொண்டு. அவங்க எல்லோரும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டை பார்த்துக்க முடியும். அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சேவை செய்கிறது தான் மிகப்பெரிய சேவை. கடவுளுக்கு நம்ம டைரெக்டாக பண்ண முடியாது. கடவுளுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யும்போது இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த நிலையில் நமக்கு இந்த மாதிரி கோவில் பணி கிடைச்சது பெரிய பாக்கியம். இந்த மாதிரி இரும்புலியூரில் பக்தர்கள் மத்தியில் நம்ம இருக்கிறதுன்றது வந்து
பெரியவங்க நம்ம பண்ண ஆசீர்வாதம் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து செய்யணும். சந்தோஷம் முரளி சார். ரொம்ப ரொம்ப நன்றி.